இங்கே சோழனை பழிவாங்கிறதுக்காகவே மனோகர் இப்படி ஒரு திட்டத்தை போட்டு இங்கே சோழனோட வண்டியையும் இன்னொரு பக்கம் அவரோட லைசன்ஸையும் பிடிங்கிடுறாங்க. அவர் லைசன்ஸுக்கும் 1 மாதம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி போலீஸ்காரங்க பயங்கரமாக பிரச்சனை பண்ணுறாங்க. அப்போ இது கவனிச்சிட்டு இருக்க சேரனும் சரி விடுறா 1 மாதம் பார்த்துக்கலாண்டா அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சோழன் மேலே எந்த ஒரு கேஸும் இல்லாமல் அவர் தொழில் மட்டும் போனால் பரவாயில்ல, இன்னும் 1 மாதம் கழிச்சு வேலை செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே சோழனை கன்வின்ஸ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ஆனால் வீட்டுக்கு போயிட்டு இருக்க வழியில் சோழன் ரொம்பவே டென்ஷன் ஆகிறாரு. இந்த மாதிரி நான் எதுவுமே பண்ணலன்னா தேவையில்லாமல் அவன் என் மேலே இப்படி ஒரு கேஸை போட்டு இப்படி என்னை பிரச்சனை பண்ணிட்டான். அதுவும் இல்லாமல் இப்போ கார் ஓனர் வேறு கார் எடுத்துகிட்டு போயிட்டாரு. இதுக்கப்புறம் நான் அந்த காருக்கு என்ன பண்ண போகிறேன்? இப்போ மறுபடியும் லைசன்ஸ் வந்தாலும் என்னை நம்பி யார் நான் கார் தருவான்ற மாதிரி சோழன் ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் நிலாவும் சோழனுக்கு ஆறுதல் சொல்லலான்னு சொல்லிட்டு சரி விடுங்க ஃப்ரீ ஆகிடும் அப்படின்ற மாதிரி பேசலாம்னு சொல்லி வாயை திறக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் சோழனும் எனக்கு யாரும் ஆறுதல் சொல்ல தேவையில்ல, சொல்லப்போனால் என்னோட பிரச்சனை எனக்கு பார்த்துக்க தெரியும்னு சொல்லிட்டு நிலா மேலே கொஞ்சம் கோவமாக பேசிடுறாங்க. இங்கே நிலாவுமே இங்கே சோழனை அடிக்கடி கோவப்படுத்துகிற மாதிரி பேசி தான் அவர் இப்போ ரொம்பவே வந்து ப்ரொவோக் ஆகிட்டாரு. அவர் ரொம்ப டென்ஷனோட நிலா கிட்டையும் பேசிட்டு அங்கேருந்து இறங்கி வெளியில் போயிடுறாரு. இதை பார்த்துட்டு இருக்க சேரனும் நிலா நீ தப்பாக நினச்சிக்காதம்மா, அவன் ரொம்ப கோபத்தில் இருக்கான், அதனால தான் அவங்ககிட்ட தப்பாக பேசிட்டான் அப்படின்ற மாதிரி இங்கே சேரன் ஒரு பக்கம் நிலாவை சமாதானப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் நிலாவும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதே நேரம் இங்கே சோழன் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது இங்கே நிலா ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ண அந்த வக்கீல் சோழனை கவனிக்கிறாரு. சோழனை பார்த்துட்டு இந்த பையனோட ஒய்ஃப் தானே அன்னைக்கு டிவோர்ஸ் வேணும்னு சொல்லி கேட்டது, சரி ஓகே இப்போ அந்த பொண்ணுகிட்ட போட்டு பேசுவோம்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் சோழன் அதே டீ கடையில் வந்து டீ சாப்பிடும்போது இவர் நிலாவுக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணது மட்டும் இல்லாமல் நிலா நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா, நான் தான் உங்கள் லாயர் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி இவங்க ரொம்பவே கேஷுவலாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நிலாவும் பிரச்சனைலாம் தீர்ந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீ ஆக்கலாம்னு சொல்லி நினைக்கிறப்போ அவங்களோட லாயர் நிலாவுக்கு கால் பண்ணதை பார்த்துட்டு அவங்க கொஞ்சம் பதட்டத்தோட சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ அந்த லாயருமே இல்லைம்மா இந்த மாதிரி நீ டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணுறேன்னு சொன்னல, ப்ரூஃப் எதுவும் கிடைக்கலன்னு சொன்னேன், கிடைச்ச உடனே கால் பண்ணுறேன்னு ஏதாவது ப்ரூஃப்லாம் உனக்கு கிடைச்சதா, உனக்கு டிவோர்ஸ் அப்ளை பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரி இங்கே அந்த வக்கீலும் கேட்குறாங்க. இதை பார்த்துட்டு இந்த பக்கம் நிலாவும் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வெளிப்படையாக இந்த கல்யாணம் அவங்களுக்கு பிடிக்காம போனாலும் அவங்களோட மனசுக்குள்ள சோழனுக்குன்னு ஒரு சின்ன இடம் இருக்குது. ஏன்னா அவங்க சோழன் மேலே கொஞ்சம் அக்கறையாக தான் இருக்காங்க. அந்த விஷயங்களை பற்றி யோசிச்சு பார்க்குறாங்க. இப்போ டிவோர்ஸ்க்கு நம்ம அப்ளை பண்ணலாமா இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பத்தோடு இருக்காங்க. அப்போ நிலாவும் இல்லைங்க இன்னும் எனக்கு ப்ரூஃப் கிடைக்கல, நான் உங்களுக்கு பார்த்துட்டு ப்ரூஃப் வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நிலா காலை கட் பண்ணுறாங்க. அப்போ இதை பார்த்துட்டு அந்த வக்கீலும் அந்த பொண்ணு மட்டும் ப்ரூஃப் கிடச்சிருக்குன்னு சொல்லிச்சுன்னா போதும், இவனை இப்போவே கட் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவருமே பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ கரெக்டாக சோழன் பக்கத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி நிலான்ற பொண்ணு டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு என்கிட்ட கேட்டுச்சு. அந்த பொண்ணுக்கிட்ட எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லையா, ப்ரூஃப்லாம் வந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணோட புருஷன் அவன் பேர் கூட ஏதோ சோழன் நினைக்கிறேன், அவனை டிவோர்ஸ் பண்ணி விட்டு அந்த பொண்ணு கொஞ்சம் சுதந்திரமாக இருக்கும். ஏன்னா அந்த பொண்ணோட வாழ்க்கையில் இந்த சோழன்ற பையன் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் கூட இருக்க லாயருங்க கிட்டலாம் பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் இதை கவனிச்சுட்டு இருக்க சோழனுக்கு நிலாவையும் சோழன்னா அப்போ நம்ம 2 பேர் தான், அப்போ நிலா வந்து எனக்கு தெரியாமல் டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காளா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பக்கத்தில் இருக்க லாயரும் யோ அதான் அந்த பொண்ணு எந்த ப்ரூஃபும் இல்லைன்னு சொல்லிட்டு டிவோர்ஸே இப்போதைக்கு வேணான்னு சொல்லிடுச்சுல, அப்புறம் நீ எதுக்கே அந்த பொண்ணுக்கு ஃபோனை போட்டு அந்த பையனை டிவோர்ஸ் பண்ண சொல்லிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இந்த மற்ற வக்கீலுங்கெல்லாம் இவர்கிட்ட கேட்குறாங்க. அப்போ இவருமே யோ நான் மற்றவங்கள தான் விட்டுடலாம்யா, அந்த பொண்ணு வாழ வேண்டிய பொண்ணு, அதுவும் சின்ன பொண்ணாக இருக்குது, இப்போ அந்த சின்ன பொண்ணு எதுக்காக இந்த மாதிரி ஒரு மோசமானவனை கட்டிட்டு கஷ்டப்படணும், அதே அவனை டிவோர்ஸ் பண்ணி விட்டேன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு நம்மள யாரோ ஒருத்தர் நல்ல பையனாக பார்த்து நானே கல்யாணம் பண்ணி வச்சிருவேன்ல அப்படின்ற மாதிரி இங்கே நிலாவை டீஸ் பண்ணி பேச. அப்போ இதை கவனிச்சுட்டு இருக்க சோழனுக்கு ரொம்பவே கோபம் வந்துடுது. அவர் எந்திரிச்சு அடுத்த நிமிஷம் லாயரோட கணத்தில் பலார்னு ஒரு அற விடுறாரு. விட்டது மட்டும் இல்லாமல் இங்கே பாரு நீ யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும், நீ நிலாவையும் என்னையை பற்றி தான் பேசிகிட்டு இருக்க அப்படின்ட்டு கோவப்படுறாரு. அப்போ அந்த வக்கீலும் நீ எவ்வளோ தைரியம் தான் என் மேலே கை வச்சிருப்ப, நீ கை வச்சதுக்கேடா கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து உனக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருவேன், அந்த பொண்ணு உன்னை விட்டு வேலைக்கு போகிறது எனக்கும் தேவை அப்படின்ற மாதிரி இந்த வக்கீல் ரொம்பவே வந்து கொடூரமாக பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனால் இதை கவனிச்சுட்டு இருக்க சோழனும் அவரோட காலரை தூக்கி விட்டுட்டு என்னை பற்றி உனக்கு முழுசாக தெரியாதுன்னு நினைக்கிறேன், நான் ஏற்கனவே நிறைய விஷயங்களில் ரொம்பவே மோசமானவன், நீ திரும்ப திரும்ப எங்கள் விஷயத்துக்குள்ளே தலையிட்ட உனக்கு தலையே இல்லாதவரை பண்ணிடுவேன், நீ எவ்வளோ பெரிய வக்கீலாக இருந்தாலும் உன்னோட சாவுக்கு உன்னால் வாதாட முடியாது பார்த்தியா, அதனால இதான் லாஸ்ட் வார்னிங்காக இருக்கும் உனக்கு, இன்னொரு டைம் நிலாவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இங்கே 2 பேரோட டிவோர்ஸை பற்றி மட்டும் நீ பேசின அவளை தான் உன்னை உண்டி இல்லைன்னு பண்ணிடுவேன்ட்டு இங்கே சோழன் இங்கே வக்கீலுக்கு ஒரு சரியான மிரட்டலை கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க வக்கீலுக்கு சரியான காண்டாயிட்டு இருக்கு. இவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும், என் மேலே கை வச்சிட்டான்ல, விடமாட்டேன், கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கிட்ட எப்படியாவது பேசி அந்த பொண்ணை இவனை டிவோர்ஸ் பண்ண வைக்கணும், அப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும்னு சொல்லிட்டு இங்கே அவர் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அதே நேரம் வீட்டுக்கு போகிற சோழனும் இங்கே நிலாவை பார்த்து ரொம்ப காண்டோட முறைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா நிலா தனக்கு தெரியாமல் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்கிறத நினச்சி ரொம்பவுமே கோவப்படுறாங்க. ஆனால் இப்போ அவங்க கையில் ப்ரூஃப்லாம் இருந்துமே ப்ரூஃபை அந்த வக்கீல்கிட்ட கொடுக்க மறுத்ததும் இங்கே சோழனுக்கு ஒரு மாதிரி மனசுக்குள்ளே இருக்குது. நிலா நம்மளை விரும்புகிறாங்களா இல்லையாங்கிறது ரொம்பவே கேள்விக்குறியாக இருக்குது. இந்த விஷயத்தில் எப்படி தான் நிலாவோட மனசில் இருக்க ஆசையை நம்ம தெரிஞ்சுக்கிறதுன்னு இங்கே சோழன் ரொம்பவே கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா நிலாவுமே இந்த விஷயத்தில் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக
கன்ஃபியூஸ்டில் தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க ஜாயின் பண்ண ஆஃபீஸில் கூட அவங்களுக்கு மேரேஜ் ஆகலை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க உண்மையிலுமே சோழனை லவ் பண்ணியிருந்தா அவங்க மேரேஜ் ஆன விஷயத்தையே சொல்லியிருக்கலாமே. பட் எதுக்காக இதை மறைச்சாங்க அப்படிங்கிறது தான் இன்னுமே டவுட்டாக இருக்குது. சொல்லப்போனால் சோழனும் நிலாவும் ஒன்றா சேர்ந்து வாழ்வாங்களா அப்படிங்கிறது கூட இனி வரப்போகிற எபிசோடுகளில் தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்களுக்குள்ள பிரிவினையை கொண்டு வரதுக்காகவே நிறைய கேரக்டர் இப்போ புதுசாக ஐயனார் துறை சீரியலில் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா, நிலா கூட ஒர்க் பண்ணுற புது பாஸ் அவர் கொஞ்சம் நிலா மேலே ஸ்பெஷலாக அக்கறை எடுத்துக்கிறாரு. அதே நேரத்தில் இங்கே மனோகராலையும் தாசாலையும் பாதிக்கப்படுற சோழன் திரும்ப திரும்ப மறைமுகமாக இங்கே நிலா வீட்டு மூலமாக இங்கே இவருக்கு பயங்கரமான டார்ச்சர் வந்துட்டுருக்கு. இந்த டார்ச்சர்லேருந்துலாம் அவர் தப்பிச்சு மறுபடியும் நிலாவை தன்வசப்படுத்துவாரா, இல்லைனா அப்பப்போ அவங்க மேலே அன்பு இருக்கிறதா சொல்லி கொஞ்சம் முட்டாள்தனமாக அவர் செயல்பட்டு நிலாவை தான் கிட்ட இருந்து பிரிய வச்சிருவாரா அப்படிங்கிறத இனி வரப்போகிற எபிசோடில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் கைஸ்.